மாஷா அல்லா, மாணவர்களை பிரிச்சு பிரிச்சு உட்கார வைப்பாங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு உட்கார வச்சு 10 மாணவர்கள் 20 மாணவர்களை சுவரை பார்த்து உட்கார வைப்பாங்க. ஃபேஸ் பார்த்து உட்கார வைக்க விட மாட்டாங்க. கவனம் மாறக்கூடாது, சிந்தனை மாறக்கூடாது என்பதற்காக பின்னால திரும்ப உட்கார வச்சு ஒரு உஸ்தாது அந்த ரோந்து பணியிலே இருப்பாங்க. ஃபுல்லா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சத்தமா ஓது ஓது, சத்தமா ஓது, சத்தமா ஓதுன்னு சொல்லி 7 மணிக்கு ஒரு சத்தமா ஆரம்பிக்கிற ஒரு 9 மணி வரைக்கும் சத்தமா ஓதுவார். மாஷா அல்லா, அப்படி இருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், மதரசால போய் பார்த்தா அதனுடைய ரம்மியம், அதனுடைய கண்கொள்ள காட்சி நம்மளுக்கு தெரியும். மாஷா அல்லா, ஓதிட்டாங்களா? பிறகு மறுநாள் காலையில தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுப்பி விட்டு அந்த பாடத்தை திரும்ப ஓதி பார்க்க வச்சு ஃபஜ்ருக்கு பிறகு அந்த பாடத்தை கேட்பாங்க. சரி, எப்படி கேட்பாங்க தெரியுமா? அவர் ஒரு பக்கம் கொடுக்கலாம், அரை பக்கம் கொடுக்கலாம், புது பாடம். ஆனா ஒரு மிஸ்டேக் வந்தா கூட கொஞ்சம் கெடுபடி பண்ணுவாங்க. ஏன்னா புது பாடத்துல ஏற்படக்கூடிய ஒரு பிழை அடுத்தடுத்த பாடங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தடுத்த பழைய பாடங்கள் அதெல்லாம் கொடுக்கும்போது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாகவும் உஸ்தாதுகள் ரொம்ப கவனத்தோட கண்டிப்போடு இருப்பாங்க புது பாடம் விஷயத்துல. அது வெளிரங்கத்துல நம்மளுக்கு பசங்களுக்கு என்னடா இவ்வளவு வரி ஓதிட்டோம், 10 வரி ஓதிட்டோம், முடிக்க போறதுல ஒரு தப்பு வந்துச்சு, உடனே அனுப்பிச்சு விட்டாங்களே. ஆனால் அப்ப அதனுடைய அருமை தெரியாது. இதுதான் புது பாடம். எனவே புது பாடத்தை உஸ்தாத் இடத்துல ஓதி காண்பிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு இதா இருக்கும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த சபக்க பாடம் சொல்லுவாங்க. சபக்க பாடம், சபக்க பாடம் என்பது என்னன்னு சொன்னா, அந்த ஜுசுவுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து இன்னைக்கான புதுப்பாடம் வரைக்கும் கொடுக்கிறது. ஒரு மாணவர் இப்ப இந்த அலிஃப்லாமின் ஜுசுவுல ஒரு 7ஆம் பக்கத்தை புதுப்பாடமாக கொடுத்திருக்கிறார். இந்த 7 பக்கத்தையும் சேர்த்து கொடுக்கிறதுக்கு பேர் சபக்க பாடம். பிறகு மறுநாள் 8வது பக்கம் மனப்பாடம் செய்வார். இந்த 8 பக்கத்தையும் சேர்த்து கொடுக்கிறதுக்கு பேர் சபக்க பாடம். இப்படி ஜுசு முழுவதும் ஒரு ஜுசுவை கம்ப்ளீட் பண்ற வரைக்குமே அன்னன்னைக்கு தினசரி அந்த புதுப்பாடம் வரைக்கும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். இப்ப இந்த 19ஆம் பக்கம் ஓதிட்டாருன்னு சொன்னா இந்த 19 பக்கத்தையும் சேர்த்து கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் சபக்க பாடம். இந்த சபக்க பாடம் பக்காவா இருக்கணும், இதுல எந்த மிஸ்டேக் பெருசா வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அதனுடைய பேசிக் புதுப்பாடத்துலதான் இருக்கு. புதுப்பாடம் எந்த அளவுக்கு நாம தரோவா வச்சிருக்கிறோமோ அதுதான் சபக்க பாடத்துக்கு நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அப்ப சபக்க பாடம் என்பது புரிஞ்சுக்குச்சு தானே? அந்த ஜுசுவுடைய ஆரம்பத்திலிருந்து அன்றைய நாளுடைய புதுப்பாடம் வரையிலும் கொடுக்கிறது. பிறகு மறுநாள் புதுப்பாடம் மனப்பாடம் பண்ணுவாரா, திரும்ப ஜுசுவுடைய ஆரம்பத்திலிருந்து கொடுக்கணும். இதுதான் சபக்க பாடம். இதுக்கான நேரம் என்பது காலை சாப்பிட்ட பிறகு மதியம் லுஹர் வரைக்கும் ஒரு 12 கைலூலா தூக்கம், அந்த நேரம் வரைக்கும் கேட்டு கொடுத்துருவாங்க. சரி, கொடுத்த பிறகு என்ன செய்வாங்க?